Experience your dream retirement life for a day. இவங்க தான் மிரட்டினவங்க. 15,000 ரூபா பணம் கேட்குறான் வைகையை சுத்தம் பண்ணுறதுக்கு ஒரு நாளைக்கு. அதுக்கு ஒரு நாளைக்கு 15,000 ரூபா செலவாகும், அது நீங்கள் கொடுங்க. மொத்தம் எத்தனை பேர் வந்தாங்க சார்? 3 பேர். 3 பேர். அதெல்லாம் உங்களால் செய்ய முடியான்ட்டான். அது அரசாங்கம் இருக்குது, மாவட்ட ஆட்சியர் இருக்காங்க, இது எல்லாரும் சேர்ந்து தான் செய்யணும். தனி மரம் தோப்பாது, உங்களால் செய்ய முடியான்ட்டேன். உடனே அவங்களுக்கு கோபம் திருச்சு. நாங்கள் வழக்கறிஞரால் முடியாதுன்ட்டேன். முந்தின சன்னிதானம் கொடுத்துச்சுன்னு. முந்தின சன்னிதானம்னா நாங்கள் எங்களுக்கு ஃப்ரெண்டு அவர் நான் கொடுத்துருவார். நாங்கள் இப்படி தான் வழக்கறிஞரெல்லாம் அவரை ஏமாற்றிட்டு போயிட்டாங்க. நான் என்ன ஏமாற்ற முடியாதுல, உங்களுக்கு தர முடியாது, போயிட்டு வாங்கண்ணே. உடனே தாறுமாறாக பேசணும். அதெல்லாம் சொல்ல முடியாது. புதிய தலைமுறை எடுக்கக்கூடாது. அந்த நிற்கிறாரு அவரு, ஏன் இங்கே நிற்காரு? இன்னைக்கு சும்மா நிற்கக்கூடாதுங்க. இது போறாதான், நீ என்ன தகுதி இல்லை உனக்கு, இது போற உங்க வீட்டுக்குள்ள நான் வந்து நீ இந்த வீட்டுக்கு தலைவன் இல்லை, தலைவன் இருக்க தகுதி இல்லைன்னா என்ன அர்த்தம்? அதெல்லாம் என்னத்துக்கு அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க வேண்டாங்க. விடிய விடிய ராமாயணுக்கு சீதிக்கிறாம சித்தப்பன் இந்த சொன்னாங்கன்னா என்ன? நீங்க இதுக்கு தகுதி இல்லைன்னா என்ன அர்த்தம்? உங்க வீட்டுக்குள்ள இருந்து நீங்க இந்த வீட்டுல இருக்க தகுதி இல்லைன்னு என்ன அர்த்தம்? ஆமா, இதுக்கெல்லாம் சின்ன சுண்டை கேட்கலாம் வழக்கும் கிழக்கும். எவ்வளவோ இடங்களை மீட்டு வந்திருக்க சன்னிதானம் தர்மபுரம் ஆதீனத்துல இங்க வந்து நம்மள வந்து உள்ள மடத்துக்குள்ள வந்து பேசியிருக்கான். காவல் நிலையத்துல வழக்கு எதுவும் நம்ம அதெல்லாம் காவல்கிட்ட நான் போக மாட்டேன். சனிதான் நீங்க போக வேண்டாம், நம்ம ஆட்களை விட்டு புகார். அதெல்லாம் புகாரும் பார்க்க நானே பார்த்துக்கிடுவேன். இப்படியே வந்து அடிக்கடி மிரட்டினாங்கன்னா என்ன பண்ணுறது? அது நான் பார்த்துக்கிடுவேன். அடிக்கடி மிரட்டினாங்கன்னா பார்த்துக்கலாம். இது முதல் தடவை பார்த்தீங்களா? இதை தான் உங்களை விடக்கூடாது. இது இந்த டிவிக்காரங்க நம்பிக்கை இல்லைன்னு இல்லையா? இப்படி ஒவ்வொரு வீட்லையும் ஒருத்தவங்க மிரட்டுவோம், அதுக்காக ஒருத்தரும் போய் சொல்லிக்கிட்டு இருக்க முடியுமா? நம்மளே பார்த்து. பழைய சன்னிதானம் துப்பாக்கிலாம் வச்சிருந்தாரு. துப்பாக்கிலாம் இருக்கு. எனக்கு வாய் தான் துப்பாக்கி, இந்த வாய்க்கே பார்த்துக்கணும். மிரட்ட வர மாட்டாங்களா? ஆட போங்க அங்கிட்டு. அவரும் ஆமா ஆமா தகாத வார்த்தைகள் அதெல்லாம் சொல்ல மாட்டேன். சொல்லக்கூடாத வார்த்தை. என்னைய பேரை சொல்லி அங்கேயே போய் நோட்டா பாருங்க. அது மாதிரி பேரே இல்லைன்னு இப்போ மருத்துவ வந்து மிரட்டினா என்ன? இந்த தானே சொன்னையா, நான் முடியான்ட்டேன். உங்களால் இது செய்ய முடியான்ட்டேன். தனி மரம் தோப்பாது, உங்களால் இது செய்ய முடியான்ட்டேன். எப்போ வந்தாங்க? ஏன் என்ன தீப்பறி தான் சொல்லிட்டேனையா? அப்ப இதே நீங்க வாயை பிடிக்கிட்டு பம்பா புதிய தலைமுறை இருந்துச்சாங்க. ஏன் எத்தனை மட்டும் சொல்லியாச்சு, பத்திரிகையே காட்டிட்டேன். வையை சுத்தம் பண்ண வரேன்னு ஒரே வார்த்தை சொல்லிட்டேன். வையை சுத்தம் பண்ணணும், அதுக்கு நீ பணம் தானே கேட்குறாங்க. 15,000 ரூபா கேட்குறான் ஒரு நாளைக்கு. அது 20 நாளாம். என்ன ஆச்சு? நீ செய்வேங்கிறது என்ன அத்தாரிட்டி? நீ வேறு வான்னு கூப்பிட்றானுங்க. எனக்கு அவங்கள கண்டவனே சந்தேகம் வந்துருச்சு. வக்கீலுங்கிறான், ஒரு நாளைக்கு 15,000 ரூபா பணம் கொடுக்கன்னா முன்ன பின்னவே எனக்கு தெரியாது. என்னைய வேறு அங்கே வாங்குறானுங்க. என்னைய கொண்டு வையரை தள்ளி விட்டுட்டானு என்ன பண்ண? எனக்கு நீச்சல் வேறு தெரியாது. நீ இன்னும் போப்பா வெளியன்ட்டேன். நீ வா அங்கே வந்து நீ வந்து நிற்கணுங்கிறானுங்க. நான் நினச்சேனே பகல் கொள்ளையா இருக்க போன்னு இங்கே போன்னு சொன்னேன். போன்னு சொன்னோன்னு நீ இங்கே இருக்க தகுதி இல்லை ஆவி உங்களுக்கெல்லாம் இருக்கத்தானே பெரியாரே தோன்றினாருன்னு சொல்கிறானுங்க. இதெல்லாம் பேச வேண்டிய தேவையில்லை. பெரியாருக்கு எங்களுக்கு சண்டையா? நானும் தமிழை வளர்க்குறேன், அவங்களும் தமிழை தான் இது பண்ணுறாங்க. இதெல்லாம் சொல்லக்கூடாதுல்ல. அது ஏன் சொல்லணும்? அவருக்கு எனக்கு பெரியாருக்கு எனக்கு சண்டையா? இப்போ என்னதான் பண்ணல, எப்படி தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தாங்கன்னா அதை நான் பார்த்துக்கிறேன். உங்களுக்கு அந்த கவலை வேண்டாம். ஒரு புகார் தெரிவிக்கிறேன். அதெல்லாம் புகார் வேண்டாம், ககார் வேண்டாம். சரி சன்னிதானம்
இப்ப வேற விஷயத்துக்கு வருவோம். திருப்பதி லட்டு பிரச்சனை. அதில் நான் சைவம், அது வைணவம், அதுக்கு நான் சரி, அது இல்ல பழனி. நான் திருப்பதியே போகல. ஆன்மீக ஸ்தலத்துல அப்படி செய்யப்படுகிறதுல தவறா தவறு இல்லையா? அது எனக்கு தெரியாது. கலந்திருந்தா குற்றமா குற்றம் அதை இல்லையா? பற்றி நான் சொல்ல மாட்டேன். அது வைணவம், நான் சைவம். சரி, சன்னிதானம். சன்னிதானத்தை பார்க்க முடியலையே. சன்னிதானம் ரொம்ப தைரியமா ரொம்ப இப்போ என்ன தளண்டு போய் படுத்துக்கிட்டா பேசுகிறேன். நல்லா பேசுவீங்களே, இப்ப எதுவுமே விடை கொடுக்க மாட்டீங்க. என்னத்தை விட ஐயா, திருப்பதி ஆந்திரா தமிழ்நாட்டை பற்றி கேளுங்க, நான் சொல்லுவேன். ஆந்திரா பஞ்சாமிரத்துல கூட பழனி பஞ்சாமிரத்துல கூட என்ன கேள்வி கேட்குறீங்க சேகர் பாப்பீங்க, எனக்கு சந்தோஷம் இருக்கீங்களா? இல்ல பிரதமர் மோடியை பாராட்டிட்டு இருந்தீங்க. இப்ப திமுக முருகன் மாநாடு போயிட்டு வந்து திமுக அரசை வந்து புகழ்ந்து பேசுறீங்க, என்ன காரணம்? இதுக்கு தான் உங்களுக்கு பேட்டி கொடுக்கக்கூடாது. ஐயோ ஓடுங்கய்யா. எவோ கூப்பிடும்போது போத்தானே செய்ய முடியும், வர முடியாதுங்க. எல்லா அதையும் நீங்களும் ஆதரிக்க பார்த்தீங்கன்னா என்ன கேள்வி கேட்குறாங்கன்னு. நீங்கள் சண்டை மூட்டி விடுறதுக்கு தான் நீங்களாம் இருக்கீங்க. நான் 4 கோயில் இருக்குது, எனக்கு நிர்வாகம் இருக்குது. ஏன் அரசாங்கத்தை பகிர்ச்சிட்டு இருக்கோம்? கூப்பிடும்போது போத்தானே வேணும். அதுவும் பழனியில் முருகன் மகா நாடு போடுறாங்க. அப்புறம் உடனே திமுக கட்சியில் சேர்ந்துட்டேன்னு அர்த்தம். இந்த ஹீரோ என்ன கேள்வி கேட்குன்னு. இல்ல, இன்னும் மீத இருக்கக்கூடிய நாட்கள் முடிய சமாதானத்தோடய போயிடும். நம்ம ஏன் ஃபைட்டிங் பண்ணணும்? ஆமா, சமாதானத்தோட நான் அவங்கள்ட்ட கொஞ்சம் ஃபைட் பண்ணீங்களே. ஃபைட்டு அவங்கள பண்ணலை, ஆரம் வீரப்பனோட தான் பண்ணேன். நான் போன விழாவில் ஆரம் வீரப்பன் வந்திருந்தாங்க. இதுக்கெல்லாம் செஞ்ச பூரா இந்த தொலைக்காட்சி தான். சரி, முருகன் மாநாட்டில் சன்னிதானத்துக்கு உரிய மரியாதை கிடைச்சதா? அதெல்லாம் கொஞ்சம் நல்ல மரியாதை. வாராத வந்த மாமணியேன்னாரு, அதெல்லாம் மரியாதை. இங்கேருந்து மரியாதையாக கூட்டிகிட்டு போனாங்க. ஈஸிலாம் வந்து இங்கேருந்து அவங்க தனி காரில் என்னை கூட்டிகிட்டு போய் என்னை கொண்டாந்து விட்டாங்க. அதெல்லாம் மரியாதை நல்லது. ஆமாம், வச்சுருக்கேன். அது எடுப்பாங்க, அவசரமாக எடுக்க முடியாது. அதுக்கு நடவடிக்கைகளும் எடுப்பாங்க, நான் நம்புகிறேன். பழனி கோயில் கலசம் வேற இப்போ லேசாக இடிஞ்சிருக்குன்னு அதெல்லாம் செய்வாங்க, செய்கிறேன்ட்டார் ஆணையர், செய்கிறேன்ட்டார். பேட்டி கொடுத்துருக்காரு. இந்த பையன் யார் புதுசாக இருக்குது இந்த பையன். இல்ல, திமுக அரசாங்கத்தின் செயல்பாடுகள் எல்லாமே ரொம்ப திருப்திகரமா இருக்கு. சன்னிதானம் என்ன அதெல்லாம் நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். அரசாங்கத்தை பற்றி எதுவும் கேட்காது. அரசாங்கம் முதல்வர் ஆனதுக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். துணை முதல்வரா இப்போ உதயநிதி ஸ்டாலின். ஆமாம், நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ தான் நீங்கள் கேட்டதுனால சொல்லிட்டு ஏன் அதில் ஃபோனில் நான் பேச முடியுமா அவங்கள்ட்ட எல்லாம்? அவ்வளோ முதல்வர் ஆதீனம் வந்து வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் எங்க இருந்தாலும் பண்ணலாம், அதெல்லாம் சொல்லிட்டேன். அதெல்லாம் அனுப்பி தபாலே போயிட்டு தபால் அனுப்பியிருக்கீங்க. அது எனக்கு தெரியாது. வேண்டாம் ஐயா, சினிமாக்காரங்களை பற்றி நான் பேசவே மாட்டேன். அப்புறம் என்னை எழுத்து போஸ்ட் ஒட்டிடுவானுக்கு. வேண்டாம். இல்ல, அவரு துணை முதல்வரை சதாதானத்தை அழிக்க நினைத்தால் நீங்கள் தான் அழிந்து போவீர்கள் இருக்காரு. அதுல உங்க கருத்து என்ன? நான் எதையும் சொல்ல மாட்டேங்க. இல்ல, சதாதானத்தை அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, வேண்டாம் ஐயா, சினிமாக்காரங்களை பற்றி நான் எதுவும் சினிமாக்காரங்க என்ன போன விட்ட நான் ஏதோ ஒன்று சொல்ல போக எனக்கு பேண்ட் சட்டையெல்லாம் போட்டு விட்டாங்க. சன்னிதானம் அதெல்லாம் நான் விஜயை பற்றி நான் எந்த கருத்தையும் சொல்ல விரும்பலை. அந்த ரசிகர்லாம் அப்புறம் என்னைய கல்ல விட்டுடுவாங்க. வேண்டாம். அதான் நான் சொல்லிட்டேன்ல, சினிமா பற்றி கேட்காது. அதாவது நாட்டுக்கு சுதந்திரத்துக்கு பாடுபட்டவங்களை பற்றி கேட்க சொல்லுங்க. சினிமாவை பற்றி என்னை தயவு செய்து கேட்காங்க. நான் எந்த ரசிகரும் இல்லை. ரஜினி நல்லபடியா வீடு திரும்பிட்டாரு. எனக்கு நான் தான் சொல்லிட்டேன், சினிமாக்காரங்களை பற்றி தயவு செய்து என்னை கேட்காங்க. சரி, அது வேண்டாம் சார். நாங்க கேட்கறது எங்க பாருங்க, சினிமா இல்ல, சினிமா வேண்டாம், சினிமா வேண்டாம். அவர் வந்து என்னன்னா, இந்துக்களை பத்தி பேசினா நீங்க தான் அழிஞ்சு போயிருவீங்க. யார் சொன்னா? பவன் கல்யாண். அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. ஆந்திரா பத்தி நமக்கு ஆந்திரா பத்தி இப்போ உள்ள அரசு திருப்திகரமா இருக்குதா? அரசாங்கத்தை பத்தி எனக்கு கேட்காது. திருநெல்வேலி எல்லாம் பல பேரை பார்த்துருப்பீங்க. இப்போ மதுரைக்கு வந்திருக்கீங்க, உங்களுக்கே இந்த மிரட்டல் விடுறாங்களே. அதெல்லாம் ஒரு அதான் 5 விரல் ஒன்று போல இருக்கா? ஒரு உலகத்தில் இருந்தால் 4 பேர் மிரட்டுவான், 4 பேர் சண்டைக்கு வருவான். இதெல்லாம் உலகத்தில் அப்படி தான் இருக்கும். நீங்கள் திருநெல்வேலியில் இருக்கும்போது இதோட பயங்கர மிரட்டல் எல்லா இடத்துலையும் நான் பார்த்துட்டு வந்து உட்காந்துருக்கேன். அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஆதீனத்தை நீங்கள் நிறைய சொத்துக்கள் எல்லாம் மீட்டுட்டு வந்திருக்கிறீங்க. இங்கே இந்த மாதிரி மிரட்டல் எல்லாம் வந்தால் நீங்கள் என்ன மாதிரி எதிர்கொள்வீங்க? அதெல்லாம் நான் பார்த்துக்கிடுவேன். சரி சார், நன்றி. போயிட்டு நன்றி. என்னெல்லாம் இந்த பையன் யார் புதுசாக இருக்கு? இந்த பையன் தானே இருப்பாங்க. நீங்கள் என்ன வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க? புதிய தலைமுறை வெளியே போங்க.
புதிய தலைமுறைக்கு பேட்டி கொடுக்குறாரு. சன்னிதானம் பேசுங்க. இதை கூட போட்டுருவாங்க, தலையில் கை வச்சிருந்தாரு போட்டாங்க, அது கூட போட்டிருந்தாங்க. இந்த புதிய தலைமுறைக்காரர் நிற்காரு போல. உங்களை யார் வந்து பார்த்தா ஐயோ, இப்போ தானே நீங்க இது கேட்டீரு, திரும்ப கேட்க தலைமுறை என்னை பற்றி தவறாக போட்டாங்க. வேண்டாம், புதிய தலைமுறை போட்டாங்க, புதிய தலைமுறை. அது மட்டும் இப்போ உனக்கு புதிய தலைமுறை வேண்டாம். ஹலோ, யாரு? மக்கள் டிவியா? என்ன பேசுங்க. என்ன இந்த